இந்த ஸ்கீம்னால அதிகமாக பெனிஃபிட் அடையணும்னு சொன்னால் யார் அடைஞ்சிருக்கணும் அப்படின்னா, பல ஸ்டேட்டு நார்த் இந்தியாவில் தமிழ்நாட்டை விட மோசம், கேரளாவோட மோசம், ஆந்திராவோட மோசம், கர்நாடகத்தை விட மோசம். அந்த ஸ்டேட்டில் அதை பண்ணலை. அப்போ இது டிமாண்ட் பேஸ்டாக இருந்ததுனால நம்ம ஊரில் அதிகாரிகள் என்ன பண்ணாங்கன்னா மிக எளிதாக டிமாண்டை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த பணம் வந்துக்கிட்டு இருந்துச்சு, அதை செலவு பண்ணாங்க. ஆனால் அந்த வட இந்தியாவில் என்ன நிலை அப்படின்னா, இது போச்சுன்னா விவசாயத்துக்கு ஆள் வர மாட்டான். அப்போ இந்த கிராமங்கள் யாருடைய பிடியில் இருக்குன்னா, அந்த ஆதிக்க சக்திகளுடைய பிடியில் இருக்கு. அப்போ அவங்க இதை கொண்டு போய் நடைமுறைப்படுத்துறதுக்கு விரும்பலை. இதான் யதார்த்தமான உண்மை. யாருக்கு போகணுமோ அவங்களுக்கு போகலை. ஆனால் இங்கே அவ்வளோ டெப்ரவேஷன் இல்லை. இருந்த போதிலும் அது வந்திருக்கு. ஆனால் இதை சரி செய்ய வேண்டியது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை ஒன்று. இன்னொன்று டிமாண்ட் பேஸ்டு. அப்புறம் ஒரு விவசாயம் பாதிக்கப்பட்டுன்னு சொல்லுவாங்க. விவசாயம் பாதிக்கப்படாது. எப்படின்னா, நீங்கள் லேபர் பட்ஜெட்டை ஒழுங்காக போட்டிருந்தா விவசாயம் பாதிக்காது. இவங்க லேபர் பட்ஜெட்டே போடலை. அதனுடைய விளைவு விவசாயம் பாதிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த லேபர் பட்ஜெட்டை எப்படி போடணும், அதில் எப்படி திட்டங்கள்லாம் கிராம பஞ்சாயத்தில் போட்டு கிராம சபையில் ஒப்புதல் வாங்கணும், இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாம் பைபாஸ் ஆகி பிடிஓ ஜென்ரேட் பண்ணிடுவார். இவங்கெல்லாம் கையெழுத்து போடுறது தான். ரெண்டாவது, பணம் இவங்க டிமாண்ட் பண்ணி பணம் வந்துருச்சு, செலவழிக்கணும்னா மறு வருஷம் வராது. இப்போ அதனால இவங்க அந்த லேபர் பட்ஜெட்டு போடாம விட்டார், பணத்தை செலவழிக்கிறதுக்காக.